விவாதங்கள் 100 பக்கம் என்ன கட்டமைக்க போகுதுன்னா, முன்னாடி வச்ச கேள்விக்கு போய்க்கிறது இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, சிரஞ்சீவி ஒப்பிடுறாங்க. இந்த மாதிரியான பாப்புலாரிட்டி சிரஞ்சீவிக்கு இருந்துச்சு. அது ஒரு காலகட்டத்தில கரைஞ்சு போச்சு. ஏன்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு மதுரை பயணிக்க போறாருன்னா, கேரவான் ரெடி இந்த மாதிரியான ஊடகங்கள் ரீதியா பூதாகரமாக்குறத தவிர, சாதாரண ஒரு எளிய மக்கள் கிட்ட என்ன அவர் போல அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்படி ஒரு பார்வை. ஏன் பயப்படுறீங்க? அது உண்மை. ஏன் பயப்படுறீங்க? போகல, வந்த கூட்டம் ஓட்டா மாறாது. விக்கிரவாண்டியை விட கூட்டம் குறைவு. நீங்கள் எதுவும் பேசலை, தீர்மானங்கள் வாசிக்கலை, நீங்கள் வந்து இப்போ அந்த பிரச்சனையை பேசலை, இந்த பிரச்சனையை பேசலை, திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது. ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு ஏன் பயம்? அச்சம். யதார்த்தங்களை சொல்லும் போது கூட இல்லை ஆவேக தரப்புல இருந்து பயன்ற மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்றீங்களோ? இல்ல இல்ல, யதார்த்தங்களே கிடையாது. உங்களுடைய பயத்தை தான் இப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு சொல்றேன். இருக்கக்கூடிய கூட்டணிகள் மூலியமா உங்களுடைய பயத்தினுடைய வெளிப்பாடை தான் நீங்க இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்னு சொல்றேன். இல்ல பொதுவாக எல்லாத்துக்கும் பயம்னா ஏதாவது முக்கியமான பத்திரிகையாளர் கல நிபுணர்கள் எங்க 50-60 ஆண்டு காலமா நீங்க இங்க இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கீங்க, இந்த களத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. 80 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நீங்க இங்க மிகப்பெரிய ஒரு கட்சியா நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. 54 ஆண்டுகள் இன்னைக்கு அதிமுக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு பயம் வராதா? ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க போறாருன்னா உங்களுக்கு அந்த பயம் ஏற்படாதா? நீங்க தான் சொல்றீங்க நாங்க தான் வரப்போறோம், மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்கன்னா ஏன் பயப்படுறீங்க? மக்கள் உங்க பக்கம் தான் இருக்கிறாங்கன்னா நீங்க எந்த பயணமும் தேவையில்லையே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம், ஓரணியில் தமிழ்நாடு ஒரு பயணம், உங்களுடன் ஸ்டாலின் பயணம் எல்லாம் வைகை ஆத்துல மிதந்துகிட்டு இருக்கு. மிதக்குதா இல்லையா? அப்போ மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் இப்பவும் சொல்றேன், அதை காட்டியதும் ஊடகம் தான். அப்போ உங்களுக்கு இங்க செல்வாக்குகள் இல்லை.